வள்ளுவன் குறிப்பிடும் ஆதிபகவன் உலகையற்றியான் அனைத்தும் புத்தனை அல்லது ஜைன சமய கடவுளையே. இப்படி நான் சொல்வதற்கு காரணம், வள்ளுவனுக்கு பின்வந்த ஐம்பெரும் காப்பியங்களில் சமண பௌத்த மரபுகள் கலந்திருப்பதால் ராமானுஜர் காலத்தில் இருந்து இந்து மதம் உத்வேகத்தோடு எழுந்திருக்கிறது. அமைதியான முறையிலேயே அத்தனை மதங்களையும் ஆட்கொண்டிருக்கிறது. காரணம் அதன் ஆழ்ந்த தத்துவங்களே. சிலப்பதிகாரத்திலும் துர்க்கை கோயில் வருகின்றது என்பதிலிருந்து இந்து மதம் முன்பும் செழிப்பாகவே இருந்தது என்றாகிறது. ஆனால் பல பூர்வீக மதங்களையும் தன்னுடைய கிளை அலுவலகமாக ஆக்கிக்கொண்டு தானே தலைமை தாங்க தொடங்கிய காலம் ராமானுஜர் காலமே. அத்தகைய இந்து மதத்தை பற்றி என்னுடைய குறைவான அறிவில் தோன்றிய குறைபாடான கருத்துக்களை தொடர்ந்து எழுதப் போகிறேன். இந்த தொடர் கட்டுரையில் நான் இந்து மத வரலாற்றை ஆராயப் போவதில்லை.